ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம ஜோதிலிங்குடைய வரலாற்றையும் அது சிறப்பையும் பார்த்துட்டு வரோம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஜோதிலிங்கம் இருக்குதுன்ற இதை பற்றியும் அந்த ஒரு ஜோதிலிங்கத்தை பற்றி வரலாறு சிறப்பையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜோதிலிங்கம் விஸ்வநாதர் ஜோதிலிங்கம். இந்த விஸ்வநாதர் ஜோதிலிங்கம்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கங்கை கரையில் உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் வாரணாசியில் காலிலின்றதுல இருக்குது. சரிங்களா? இந்த வாரணாசியை தான் இப்போ முற்காலத்தில் காசின்னு அழைச்சாங்க. இப்போவும் காசின்னு தான் அந்த வாரணாசியை அழைக்கிறாங்க. இந்த விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் 1983ஆம் ஆண்டு தான் உத்தரப்பிரதேச காசி அறிவித்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஞானபாபி அல்லது ஞானக்கிணறு இந்த கோயிலுக்குள்ளே இன்னமும் இருக்குது. இந்த ஞானபாபி ஞானக்கிணறுனா என்னன்னு கேட்குறீங்களா? இந்த ஞானபாபி ஞானக்கிணறுனா பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா முகலாயர்கள் சுல்தான்கள் படையெடுத்து வருவாங்க. படையெடுத்து எதுக்கு வராங்க? கோயிலில் செல்வங்களாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு, கோயிலில் புனிதத்துக்கு எடுத்துகிட்டு சிலையை சேதப்படுத்தி போகிறதுக்கு, இதுக்காக தான் வராங்க இல்லையா? அப்படி படையெடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, படையெடுத்து போர் எடுக்கும்போது மக்கள்லாம் போட்டுறாங்க, காசி விஸ்வநாத சிலையை எடுத்து ஒரு கிணத்துல போட்டுருவாங்க. போட்டு காப்பாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ போர் முடியும், மறுபடியும் பார்த்தா சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, மறுபடியும் படுனார். இதேமாதிரி பல வரலாற்றில் இந்த கோவில் கடந்துருக்குது. சரிங்களா? இதனுடைய புராண கதை என்னன்னுனாக்கா, சிவபெருமான் பார்வதி தேவி காதில் தாரக மந்திரத்தை உபதேசம் செய்வார். அந்த உபதேசம் செஞ்சுட்டு இருக்கும் தருவாயில் பார்வதியோடைய காதுடைய கம்மல் கீழே விழுந்துருது. இந்த கீழே விழுந்த கிணறு கம்மலை திருமால் எடுத்து ஒரு கிணத்துல போட்டுறாரு. கிணத்துல கீழே போட்டு தவத்தில் உட்காந்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமான் அந்த பார்வதி கம்மலை தேடிட்டு வரும்போது திருமாலை பார்த்து, இந்த பார்வதி ஒரு கம்மலை நீங்கள் பார்த்தீங்களா? என்னன்னு பார்த்தேனேன்றார். எங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிணற்றில் கிடக்குதுன்னு சொல்கிறார். சிவபெருமான் என்ன பண்ணுறார்? அந்த கிணத்தை எட்டி பார்க்குறார். எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவர் காதில் கொண்டு கீழே விழுந்துருது. விழுந்தோடனே இந்த திருமால் அந்த கிணை எட்டி பார்க்கும்போது சிவனும் சக்தி சேர்ந்த ஒரே ஒளியாக பிரகாசமாக காட்சி ஜோதிலிங்கமாக காட்சியளிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, திருமால் சிவபெருமானை வணங்கி தவம் செய்கிறார். தவம் செஞ்சோடனே சிவபெருமான் ஒரு தவத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். அடைஞ்சு திருமால்கிட்ட கேட்குறார், உனக்கு என்ன வரவான்னு கேளுன்னு சொன்னேன். நீங்கள் சக்தி சிவனை சேர்ந்த மாதிரி இங்கே ஜோதிலிங்கமாக காட்சி அளிக்கணும். இங்கே உங்களை தேடி வர மக்களுக்கு கங்கையில் நீராட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்களோட பாவத்தை போக்கி புனிதம் தரணும்னு சொல்கிறார். சரி, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த வரத்தை சிவபெருமான் திருமாலுக்கு கொடுக்குறாரு. அப்போ அது மட்டும் இல்லாத பிரம்மா இருக்கார் இல்லையா? பிரம்மா அந்த படைக்கும் திறனை எடுக்கிற பிரம்மான்ற பதவியும் இங்கே தான் சிவபெருமான் தவம் இருந்து பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யம தர்மராஜா இருக்கார் இல்லையா? அவருடைய பதவியை யமலோக பதவி சிவபெருமான்கிட்ட இங்கே தான் தவம் புரிஞ்சு அவருக்கு வாங்கினா இடமா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரகங்களுக்கு அது சனீஸ்வரன் இருக்கிறார் இல்லையா? அவரும் இந்த விஸ்வநாத கோயிலில் சேர்த்து அவருடைய பதவியை வாங்கிது. அதனால் இழந்த பதவி எல்லாமே இங்கே எதை இழந்துடும்? அன்பு, அரவணைப்பு இல்லையா? இழந்த செல்வம். அதனால் இழந்தது எல்லாமே மீட்டு தரப்படுன்ற மாதிரி இங்கே இந்த கோயிலுக்கு கங்கையில் நீராடி சிவபுரம் வழிபட்டாக்க நம்ம இழந்த செல்வங்கள்லாம் மீண்டும் பெறலாம். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போது ரொம்ப காசிக்கு போனால் திரும்பி வரமாட்டேன்லாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் நவீனமயம் ஆகிப்போச்சு. ஒரே நாளில் போயிட்டு மறுநாளே காசிக்கு திரும்பி வந்துடலாம். அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க காசிக்கு போயிட்டு நம்மளுடைய ஈசன் எம்பெருமான் சிவபெருமான் தரிசிட்டு வாங்க. நல்ல அருள் பிறகு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.